வேலை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது ஆஃபர் இருக்குது, நான் இந்த அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கக்கூடிய விஷயம். அதுக்கு தான் முக்கியமாக பார்க்கணும். ஆடையை பார்த்து ஆளை எடை போடாதீங்க, நடையை பார்த்து அவங்களுடைய கேரக்டர் எடை போடாதீங்க. உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அப்படியெல்லாம் இருந்தால் நல்லதுன்னு அர்த்தம், எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் இருந்தால் கெட்டதுன்னு அர்த்தம். அது எப்படி? அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் மார்ச் மாதத்திற்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்குது, அது தரக்கூடிய பலாபலன்கள் எப்படிப்பட்ட தன்மையில் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப, மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதன்றது உங்களுக்கு 5ஆம் இடம் அட் ப்ரெசண்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அது 6ஆம் இடமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 5 அப்படின்றது அந்த இடத்துல சந்திரன் இருக்கார். மார்ச் மாதம் பிறப்பு அன்னைக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல சந்திரன். அவர் அந்த அதிபதி 5ஆம் அதிபதி யாருனாக்கா உங்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் செயல்படுத்துறது என்னவோ உங்களுடைய 2ஆம் இடத்தை செயல்படுத்துகிறார். அப்போ 5, 8, 2 அப்படின்றது சரியான தன்மையாக, அதுவும் சுக்கிரன் சந்திரனுடைய சாரத்தில் தான் பயணிக்கிறார் அப்படின்றப்ப 8ஆம் இடத்துலேருந்து நடத்துகிறாரு அப்படின்றப்ப குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கிறதுக்கும், அதே டயத்தில் நீங்கள் உங்களுக்கு நீங்களாகவே இல்லாத இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஏன்னா எப்பயுமே அதாவது லக்னத்திலேருந்து இந்த ராசின்றது உங்களுக்கு ஒரே இடத்துல இருந்தால் ஒன்றும் இல்லை, லக்னமும் ராசியும் எனக்கு மிதனம் தாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் லக்னத்திற்கு இந்த ராசின்றது எத்தனாம் இடத்துல இருக்குது அப்படின்றப்ப 3ஆம் இடமா, 6ஆம் இடமா, 8ஆம் இடமோ, 12ஆம் இடம் தான் உங்களுக்கு சர்வேல் நீங்களாக பண்ணுறது கஷ்டம். அதாவது எவ்வளோ தான் முயற்சி, சிலர்லாம் என்ன பார்த்திங்கனாக்கா பயங்கரமான ப்ரில்லியண்ட்டு டேலண்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்க இண்டிவிஜுவலாக அடுத்தவனுக்கு வேலை செய்வாங்க, அடுத்தவனுக்கு பல லட்சங்கள் பல கோடிகள் சம்பாரித்து கொடுப்பாங்க. சில நிறுவனங்களில் போய் பார்த்திங்கன்னா சரி, அவங்க ஓனருக்கே அந்த கணக்கு வழக்கு தெரியாது, அவர் எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் அவங்களுக்கிட்ட இருக்கிற சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஃபெல்லோ ஒருத்தர் மிகப்பெரிய அளவில் அதை அட்மின் பண்ணுவார். சரி, என்னையா உலகம் திறமை உனக்கு இருக்குது, நீ இந்த விஷயத்தையும் ஒரு 1000 பேர்த்தை கட்டி காக்கிற, 1000 பேர்த்தை ஒரு சம்பளம் போட்டு இந்த வரவு செலவு பார்க்குற, நல்ல லாபத்தில் கம்பெனி நடத்தி தர்ற அப்படின்னா நீ ஒன்று சொந்தமாக போட்டுக்க வேண்டியது தானே அப்படின்னம்னாக்கா, இல்லை சார் அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வரா சார்னுவான். ஏன் சரிப்பட்டு? அடுத்தவனுக்கு வேலை செய்கிற, சம்பளத்துக்கு தான் வேலை செய்கிற, மாதம் 1 லட்ச ரூபா, 50,000, 1 லட்சம், 2 லட்சம் சம்பளம் தராங்க, பட் அதுக்கு வேலை செய்கிற, இதே சம்பளத்தை விட நீ அதிகமாக தானே சம்பாதிப்ப அப்படின்னா, இல்லை சார் அதெல்லாம் முயற்சி பண்ணாலும் அதெல்லாம் சரியாக வராது சார் நம்மளுக்கு. ஏன்னா சில விஷயங்கள் என்னென்னா நம்பர் 2ஆகவே தான் அந்த ஜாதகத்தோட அமைப்பே இருக்கும். நம்பர் 2ஆகவே அந்த ஜாதகத்தோட அமைப்பு எப்படி அமைப்பு? எப்பவுமே ராசிக்கு லக்னமோ, லக்னத்துக்கு ராசியோ இந்த 3, 6, 8, 12 போய் மறையக்கூடாது. லக்னமோ ராசியோ மறைஞ்சாலே அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஆனால் அவங்களுக்கு திறமை இருக்கும். இன்னும் சொல்லணும், தினையும் சொல்லுவான் மறைந்த புதன் நிறைந்த அறிவை தருவான். உங்கள் ராசி அதிபதி யாருன்னா புதன். புதன் பார்த்திங்கனாக்கா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல, அதாவது சூரியனோட சிம்மத்திலேயோ, செவ்வாய் வீட்டில் விருச்சிகத்திலேயோ, சனியோட வீட்டில் மகரத்துலேயோ, 12ஆம் இடம் சுக்கிரன் வீட்டிலையோ, அதாவது ரிஷபத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய அளவில் இன்னும் நீசம் பெற்ற புதனாக இருந்தீங்கன்னா 10ல் நீசமாக இருந்தாலும் வச்சுக்கோங்க, தொழில் வழி ஆதாயம் அருமையாக இருக்கும். ஆனால் அப்போலோ, ஏன்னா புதனை பொறுத்த வரைக்கும் நீசமானால் தான் நல்லவன். நீசமானால் நல்லவன்றதை விட அதோட ஒரு விஷயம் எப்படின்னா, தெரியாத விஷயங்களை நிறையா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, நுணுக்கமான விஷயங்கள் நிறைய. அவங்களுக்கு தான் என்னென்னா கிரிமினல் நாலேஜும் நிறையா வரும், லீகலான நாலேஜும் நிறையா இருக்கும், இல்லீகலான நாலேஜும் இருக்கும். நாலேஜ் சொல்கிறேன், அதாவது அதை ஒரு விஷயத்தை எப்படி அணுகலாம் அப்படின்றது அவங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். ஒரு விஷயத்தை இதுதான் இப்படி தான் போனால் சரி வரும், இப்படி தான் போனால் சரி வரும், ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும் அப்படின்ற லெவலில் என்னென்னா அந்த எந்த எக்ஸ்ட்ரீமில் போனோம்னா அந்த இதை டுக்கவர் பண்ண முடியும், நம்ம கைப்பற்ற முடியும் அப்படின்றது நாலேஜ் இருக்கும். அப்போ மறைந்த புதன், அப்போ புதன் வலிமை பெறுறது ஒரு தன்மை, புதன் மறைவு பெறுறது ஒரு தன்மை. வலிமை பெற்றால் அவனை அசைக்க முடியாது, அது ஒன்று. மறைவு பெற்றா அறிவு இருக்கும், அறிவு வச்சுட்டு என்ன பண்ணுறது, காசாக முடியாது, அறிவு இருக்கும். சிலர்லாம் ரொம்ப எக்கனாமிக்கலாக ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, ரிசோர்ஸு. அது ஏன்னா ராசியாதிபதியோ லக்னாதிபதியோ வீக்காகக்கூடாது. இதே சொன்னது தான், லக்னத்திற்கு சந்திரனுக்கு லக்னமோ 3, 6, 8, 12 இருக்கக்கூடாதோ, அதே போல் தான் என்னென்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் உச்சம் பெற்றிருந்தால் மிகப்பெரிய அளவில் நீங்கள் ஒன்றுமே பிறப்பால் நீங்கள் எவ்வளோ இடத்துல கீழ்நிலையான தன்மையில் இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக சொல்கிறேன், கீழ்நிலையான தன்மையில் இருக்கட்டும், ஆனால் நீங்களோட இறக்குற காலத்தில் மிகப்பெரிய அளவில் ஆட்சி அதிகாரமும் பெரிய கௌரவமும் அந்தஸ்தும் மரியாதையும் மதிப்பும் மிக்க மனிதர்களாக மாறுவீங்க. உங்கள் இடத்துக்கு நீங்கள் ராஜா.
நீங்கள் ஊருக்கே ராஜா ஆகலாட்டியும் சரி உங்கள் இடத்துக்கு நீங்கள் ராஜா அப்படி மாறுவீங்க. அது லக்னாதிபதி உச்சம் பெற்ற ஒருத்தனுக்கு. அதே நீசம் பெற்ற ஒருத்தனாக இருந்தான்னு வச்சுங்க, நீசம்னாக்கா லக்னாதிபதி எப்போயுமே வீக்காகக்கூடாதுங்க. அதாவது நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் பெறுங்க, எந்த இடத்துல வேணாலும் வளருங்க, எந்த இடத்துல வேணாலும் படிங்க. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி உச்சமாகிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சாலே, உச்சம்னாக்கா அது அதோட தசாபுத்தி காலங்கள்ல எங்கேயோ தட்டி தூக்கிடுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல புதனுக்கு என்னன்னாக்கா உங்களுக்கு நல்லா ஒர்க் பண்ணக்கூடியது 5, 6 மட்டும்தான். 5ன்றது இப்போ சந்திரன் இருக்கிற இடம் சந்திரன் சாரத்தில் தான் 2 பேரும் உங்கள் 5 குடையன் போய் இருக்கான் 8ல். அப்போ மனக்குழப்பங்கள் நிறையா வரும். அது குடும்ப விஷயங்களில் பாதிப்பை தரும். அது சமயத்தில் பண விஷயங்கள்லையும் பாதிப்பை தரும். இன்னும் காதல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இஷ்யூஸ் இருந்தால் அதில் டிஸ்பியூட் உங்களுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை காதல் திருமணம் கன்வெர்ட் பண்ணாமல் அது அப்படியே போட்டு இழுத்துக்கிட்டோ அல்லது வேறு ஏதோ இஷ்யூஸு வேறு யாராவது நபர்லையோ அல்லது உங்கள் வீட்டு மெம்பர்லேயோ ஏதோ ஒரு டிஸ்பியூட்டு அல்லது அந்த காதல் பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். திருமணம் எப்படின்னாக்கா 7 அது இந்த மாதம் ஒன்றும் பெருசாக நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. 5ன்றது காதல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். உங்களுடைய எண்ணங்கள் ரிலேட்டடாக அப்போ முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கணும். ஏன்னா எப்போயுமே 5ஆம் பாவதி கெட்டு போனாலே 8ஆம் இடத்துக்கு போகிறாரு, நட்பு வீடு தான். ஆனால் சந்திரன் சாரத்தில் இருக்கார். அப்போ உறவு முறைக்குள்ளே சில பிணக்குகள், சில கசப்புகள் இதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள். சில அந்த டைம் ஆஃப் பீரியடு நீங்கள் வழக்கு ஏதாவது தொடுத்துருக்கீங்க அல்லது இந்த டைமில் நான் வழக்கு தொடுக்கலாமா அப்படின்னா இப்போல்லாம் வேணவே வேணாம். ஏன்னாக்கா இந்த இடத்துல நீங்கள் தொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், ஃபெயில்னாக்கா நீங்கள் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்போ எப்போ ஒரு விஷயத்தை இறங்கணும்னா அந்த விஷயத்துக்கான பாவம், அந்த விஷயத்துக்கான கோல் பலமாக இருந்தால் மட்டும் இறங்கணும். இது பஞ்சபட்சி சாஸ்திரம் மிகப்பெரிய அளவில் தெளிவாக சொல்லும். ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி செய்யணும், எப்போ இறங்கணும், எப்படி சர்வேல் பண்ணுவீங்க, எப்படி ஜெயிப்பீங்க. ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறதுக்காக தான் இறங்கணும், தோக்கிறதுக்காக ஒரு விஷயத்தில் இறங்க மாட்டாங்க. ஒரு கல்யாணம் பண்ணுறது வெற்றி தோல்வி கிடையாது, நலமோடு வாழணும், அவ்வளோதான். அப்போ நலமோடு வாழனா ஒரு நல்ல நேரத்தில் அது செய்ய வேண்டியதை செஞ்சோம்னா அது போதும். அது இல்லாமல் நம்ம என்னன்னாக்கா என்னமோ குருட்டு போன விட்டத்தில் பாஞ்ச மாதிரி ஏதோ எப்போ வேணாலும் எது வேணாலும் செய்யலாம். அப்போ தான் கால நேரம் பார்த்து ஏன்னாக்கா நல்லவன் செய்யாத நாள் செய்யும் அப்படின்வாங்க. அதுபோல் நல்லவன் தான் அவன், ஆனால் அவன் செய்யாத விஷயத்தை கூட ஒரு நாள் செஞ்சு கொடுத்துருமா. அதுபோல் என்னன்னாக்கா நிறைய விஷயங்கள் அதே மாதிரி தான். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் தவறாக போகுது அப்படின்னம்னாக்கா பெருசாக ஸ்ட்ராங்கான பெரிய முடிவுகள், அதாவது லைஃப் லாங் பிரச்சனைகள்னு ஒன்று இருக்குது. அதுக்காக இன்றைக்கி என்ன மத்தியானத்துக்கு என்ன சமையல் செய்யலாம், நைட்டுக்கு என்ன டின்னர் செய்யலாம் அப்படின்றத போய் அதெல்லாம் ஒரு பெருசாக ஒரு முக்கியமாக எடுத்துக்க தேவையில்லை. ஐயோ அந்த முடிவெல்லாம் நான் எடுக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் இருக்க தேவையில்லை. ஏன்னா அது அன்றாட ஒர்க்கிங்கு. இப்போ திருமணம் தொடர்புடைய விஷயம், தொழில் தொடர்புடைய விஷயம், வேலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது ஆஃபர் இருக்குது, நான் இந்த அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கக்கூடிய விஷயம். அதுக்கு தான் முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா இந்த பாதிப்பு ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும். அந்த ப்ளஸ்ஸு அதிகமாக எப்போ ஒரு விஷயத்துலையுமே ஒரு மைனஸும் இருக்கும், ஒரு ப்ளஸ்ஸும் இருக்கும். இப்போ மூர்த்த நாள் குறிக்கிறோன்னாக்கா மூர்த்த நாள் எப்படி நிர்ணயிக்கப்படுது? துல்லியமான மூர்த்த நாள் பார்த்தா வருடத்துக்கு ஒரு நாள் கூட கிடைக்காது, அரை நாள் கால் நாள் தான் கிடைக்கும். அன்றைக்கி கால் நாள் அரை நாள்லாம் ஊர் பூரா கல்யாணம் வச்சாங்கனாக்கா யாராவது போய் அட்டன் பண்ண முடியுமா? அதனால தான் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 60 நாள் மூர்த்த நாள்னு போட சொல்கிறாங்க. அது காலண்டர் கம்பெனிக்காரங்களும் சாஸ்திரம் தெரிஞ்சவங்கன்ற பேர்லையும் உட்காந்து ஒரு சில செய்முறை செயல்கள்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் அதை நிர்ணயம் பண்ணுறாங்க. என்னென்ன நாள்லாம் கொடுத்துக்கலாம், தோஷங்கள் குறைவாகவும் யோகங்கள் நிறைவாகவும் இருக்கக்கூடிய நாட்களை எல்லாம் ஒரு 50% மேலே இருந்தால் பாஸ் அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி 50% மேலே வந்தால் பாஸ் அப்படின்னம்னா ரியலாக அவங்களுக்கெல்லாம் நாலேஜ் இருக்குன்னு அர்த்தமா? கிடையாது. அப்போ அந்த நாள்லாம் புனிதமான நாள், சுத்தமான நாள், மூர்த்தமான நாள்னு இருக்குமா? கிடையாது. அப்போ சுத்தமாக பார்க்கணும் அப்படின்னா ஏதாவது இப்போ கிழமையும் எடுத்துங்க, மூர்த்தம் பண்ணணும் அப்படி கிழமை என்ன? திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பண்ணலாம். அந்த நாள் தான் உகந்த நாள். இன்றைக்கி யாராவது அந்த நாளில் பண்ணுறோமானாக்கா பண்ணுறதில்ல. ஏன்னாக்கா சனிக்கிழமை ரிசப்ஷன், ஞாயிற்றுக்கிழமை மேரேஜ். இந்த முறைகள் செய்கிற எந்த கல்யாணமும் பெருசாக விளங்குறதில்ல. அல்லது செவ்வாய்க்கிழமை ரிசப்ஷன், திங்கக்கிழமை மேரேஜ், இதுவும் விளங்குறதில்ல. இது மாதிரி இருக்கிறப்ப அடுத்தடுத்த நாட்கள் நம்ம என்னன்னாக்கா நம்ம ஒரு இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு ஃபோட்டோ ஷூட்னு சொல்லிட்டோ அல்லது முன்னாடியே பார்த்திங்கனாக்கா கம்ப்ளீட்டாகவே என்டையர்லி எப்போ ஒரு விஷயத்தை மறைச்சிருக்கிற வரைக்கும் தான் அதோட பவுஸ் இருக்கும், அதோட மதிப்பு இருக்கும். வெளியே வந்துருச்சுனாக்கா அது முடிஞ்சு போச்சு. அதுக்காக தான் பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு காதலிக்கிறப்பெல்லாம் அந்த மனுஷன் அப்படிலாம் இல்லைங்க, ரொம்ப தங்கமானவராக இருந்தாருங்க. ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தருதலை நாய் மாதிரி எப்போ படுத்தாலும் எரிஞ்சு விழுகுறாங்க அந்த ஆள் அப்படின்றது. எப்போ
என் 5 வருஷம் காதலிச்சிங்களா? அப்போல்லாம் தெரியலையா? அவர் நாயின்னு தெரியலையா? இப்போ தான் கல்யாணம் பண்ணி 3 மாதத்துல 4 மாதத்துல 6 மாதத்துல 1 வருஷத்துல தெரிஞ்சு போச்சா? அதாவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க நம்ம ஒரு ஆடையை வச்சுக்கிட்டு, இந்த ஆடை வெள்ளை ஆடை உடுத்திருக்காரு, இவர் பரிசுத்தவானா இருப்பார், சுத்தமான மனசு இருக்கவங்க தான் வெள்ளை ஆடை உடுத்துவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது என்னன்னாக்கா, ஆடையை பார்த்து ஆளை எடை போடாதீங்க, நடையை பார்த்து அவங்களுடைய கேரக்டர் எடை போடாதீங்க. அவங்கவுங்க தன்மை எப்படின்னாக்க இன்டர்னல் லைஃபு, அது கூட தான் நம்ம பயணிக்க போகிறோம் திருமணத்துக்கு பிறகு. இந்த அழகு தன்மையிலையோ அந்த ஆடை அலங்கார தன்மையிலையோ பயணிக்க போகிறதில்ல. அவங்களுடைய ரியல் சொர்பம் என்னவோ, ரியல் கேரக்டர் என்னவோ, ரியல் கேரக்டரோடு தான் நம்ம ரியல் மனசோடு தான் நம்ம பயணிக்க போகிறோம் வாழ்க்கையில். அப்படின்றப்ப அதை தான் எடை போடணுமோ இல்லையா? சும்மா படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணும், பளபளன்னு இருக்கணும், சிகப்பாக இருக்கணும், இது அதாவது என்னன்னாக்கா எல்லாமே உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அப்படியெல்லாம் இருந்தால் நல்லதுன்னு அர்த்தம். எதெல்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் இருந்தால் கெட்டதுன்னு அர்த்தம். அது எப்படி? நீங்களாக ஒரு சிஸ்டத்தை வடிவமைச்சுட்டு அது அந்த எது நல்லது கெட்டதுன்றது நீங்கள் டிசைட் பண்ணதா கிடையாது. இந்த சமூகம் ஐடென்டிட்டி கொடுத்தது, உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது. இதுதான், இது இப்படி இருந்தால் நல்லது, இப்படி இருக்காமல் பாரு, இப்படி இருக்கான், அப்படி இருக்காமல் பாரு, அதெல்லாமே அதான் ஃபேக்கு. அதுபோல் என்னன்னாக்கா, அதனால தான் கிரகங்களே பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனையும் புதனையும் எங்கே நீச்சமோ அந்த இடத்துல உச்சமாகும், எங்கே உச்சமோ அந்த இடத்துல நீச்சமாகும். அதாவது புதன் உச்சமாகிற இடத்துல சுக்கிரன் நீச்சம், சுக்கிரன் உச்சமாகிற இடத்துல புதன் நீச்சம். ஏன்னாக்கா அழகு இருக்கும் இடத்துல அறிவு இருக்காது, அறிவு இருக்கிற இடத்துல அழகு இருக்காது. இது ரியல். அழகாக இருக்கவங்க பூரா அறிவாளியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி அறிவாளியாக இருக்கவங்க பூரா அழகாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ எதுவோட நம்ம பயணப்பட போகிறோம் அப்படின்றது மட்டும்தான் முக்கியம். இந்த இடத்துல 5 அப்படின்றது உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப எதை பார்த்தாலும் நெகட்டிவாகவே நினைக்கும், நெகட்டிவாகவே நடந்துக்கும், நெகட்டிவாகவே யோசிக்கும். அப்போ உங்களுக்கு ரைட்டை விட ராங்கை விட குயிக்கு, ஷார்ட்கட்டு இதெல்லாமே ஈஸியாக தெரியும். இது மிதுன ராசி நேயர்களுக்கு. அது இப்போ அட் ப்ரெசென்ட் இதுதான் நடக்குது. 8-5 தான் ஒர்க் ஆகுது. அதுவும் 6ஆம் இடமாக அடுத்து கன்வெர்ட் ஆக போகுது. 6ஆம் இடம் தான் ஒர்க் பண்ண போகுது. அப்படின்றப்ப ஜாப் வைஸ் இருக்கவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், இது வரைக்கும் வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னம்னாக்க அதே செவ்வாய் தான் உங்களுக்கு இருக்கிறது 8ஆம் இடத்துல இருக்கார். வேலையில் தடுமாற்றங்கள் இருந்தால் கூட அது அடுத்து ஒரு நிலையில் நீங்கள் சர்வைவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வேலை ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு, சின்ன தடைகள் இருக்கும். மார்ச் மாதம் எண்டை தான் அது தீர்மானிக்கும். அப்படின்றப்ப அந்த இடத்துல கிரகநிலையில் மாறிச்சுனாக்க சரியாக போயிடும். எனக்கு இந்த இடத்துல செவ்வாயின்றது உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்தால் கூட அவர் வாங்கின சாரன்றது திருவோணம் 3ஆம் பாதம், திருவோணம் 3ஆம் பாதம்ன்ற ராசியிலே இருக்கார். அப்படின்றப்ப ஈஸியாக அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாற்றங்கள் எதுவும் எதிர்பார்த்திங்கனாக்கா அது வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற டிஸ்பியூட்டு மட்டும் அல்லது முக்கியமான முடிவுகள் மட்டும், அப்போ வேலையாக இருந்தால் கூட தற்காலிக வேலைக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது எதிர்கால வேலை, ஒரு திட்டமிட்ட வேலை, எனக்கு 10 ஆண்டுக்கான வேலை, எனக்கு கனவுக்கான வேலை அப்படின்னா அதை பற்றி முக்கியமான முடிவுகள் எடுக்காதீங்க. ஏன்னா அதுக்குண்டான காலகட்டங்கள் அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு தான் இருக்குது. மார்ச்சை விட்டுருங்க, ஏப்ரலுக்கு போயிடலாம். நம்ம மார்ச்லன்றது காங்கிரீட் ஆனால் லாங் டேர்ம் சிஸ்டத்துக்குள்ளே எதுவும் ஒரு டிசிஷன் எடுக்காமல் ஷார்ட் டேர்மாக இந்த மாதத்துக்குள்ளவே பயணப்படுறதுக்கோ, இந்த மாதத்துக்குள்ளவே ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கோ, இந்த மாதத்துக்குள்ளவே ஏதாவது நீங்கள் ஏதோ ஒரு இயக்கத்தையோ, ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையோ, ஏதோ ஒரு செயல்பாடுகளை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இது பலனளிக்கும். நாளைக்கு முடிவெடுக்க சொல்லணும், நாளைக்கு இந்த டைம் இந்த வாரத்துக்குள்ளே சொல்லணும் அப்படின்றது மட்டும் இப்போ செய்யுங்க. முடிவெடுக்கின்றது ஃப்யூச்சரிஸ்டிக்காக உள்ள பிரச்சனைகளுக்கு செய்யாதீங்க. இந்த வாரம் நாளைக்கு என்ன செய்யலாம், இந்த நாளைக்கு என்ன செய்யலாம், இன்றைக்கி முடிவு எடுக்கலாம். அதுபோல் தான் தற்காலிக முடிவுகள் இந்த மாதம் எடுக்கலாம். நீண்ட கால கனவு திட்டங்களுக்கோ கனவு வாழ்க்கைக்கு உண்டான முடிவுகளை இந்த மாதம்ன்றது தவிர்த்துறது நல்லது. மற்றபடி மிதுன ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய அனுகூலமான பலன் என்ன, ரொம்ப ரொம்ப ஜாய்ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக ரொம்ப. ஏன்னா பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப யோசிக்கணும், சின்ன முடிவுகளுக்கு யோசிக்கவே தேவையில்லை. அப்படின்றப்ப உங்களுக்கான வாழ்க்கை அழகாக வசிங்க. ஏன்னா இந்த டைம்ன்றது உங்களுக்கு கிடைச்ச ஒரு லௌகிகமான தன்மையில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட். அப்போ ஏதாவது ஒரு சுற்றுலா போங்க, ஒரு ஜாய்ஃபுல்லான என்டர்டைன்மெண்ட் போங்க, சினிமா போங்க, இது மாதிரி. அதாவது ஒரு ஜாய்ஃபுல்லான, எப்போயுமே லைஃப்பை ஒரு கடுசாகவே வச்சுக்கூடாது, லைஃப்பை ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலாகவே வச்சுக்கூடாது. எப்போ பார்த்தாலும் அப்படியே டிப்ரெஸ் ஆகி அப்படியே கம்ப்ரெஸ் ஆகி அப்படியே நெருக்கி அப்படி இருக்கக்கூடாது. அப்படியே கேஷுவலாக போங்க, அழகாக
உங்கள் லைஃப்பை யாருமே வாழ முடியாத அளவுக்கு வச்சுக்காதீங்க. நீங்கள் தான் வாழணும், அழகாக வாழணும் அப்படின்னு மனசில் வச்சுங்க, அழகாக வாழ்வீங்க. இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஏதேனும் உங்கள் ஜாதக ரீதியாக சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் அந்த சந்தேகத்துக்கு தீர்வு இருக்கா இல்லையா உங்கள் ஜாதகத்தில் அப்படின்றத பார்க்குறதுக்கு உங்களுடைய ஜாதகத்தோட டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நான் முடிஞ்ச மட்டும் எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணுறேன். எனக்கு இப்போ யாத்திரையில் இருக்கிறதுனால இப்போ அட் ப்ரெசென்ட்டு யாத்திரையிலே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் இருந்தாலும் இந்த யாத்திரையில் ஆன்சர் பண்ண முடியலனாலும் நான் ஆன்சர் பண்ணிவிடுவேன். அதே நேரத்தில் உங்களுக்கு ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய என்கொயரியை பதிவிடுங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து ப்ளஸ் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க. வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் அனுப்புவாங்க அல்லது காண்டாக்ட் பண்ணுவாங்க. பண்ணி அவங்க என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிறாங்களோ அதை கடைபிடிக்கும் பட்சத்தில் உங்களுடைய கேள்விக்கான, உங்களுடைய வாழ்க்கைக்கான, உங்களுடைய எங்கே ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னம்னாக்கா அந்த முடிவுக்கான தீர்வுகளை நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாக அனுப்புகிறேன். அதை பார்த்து ஒரு முடிவு வர்றதுக்கான வாய்ப்புகளை பெறுங்க. நன்றி, வணக்கம்.